என்ன நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நம்ம நாட்டுக்கு வந்தீங்கன்னா ஸ்வீட்டு, பணியாரம், ட்ரெஸ் அது இதுன்னு எல்லாமே தருவோம் நண்பர்களே. ஏன்னா இது நம்ம நாடு நண்பர்களே, நம்ம நாடு. என்னப்பா ஆரம்பிச்சலாமா? அப்போ வணக்கம் மக்களே, இதான் உங்கள் எம்எஸ்டி தமிழ். வீடியோ பார்த்துருக்கீங்களா? மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ஆல் வச்சுக்கோங்க. என்னென்ன உங்களுக்கு தெரியும், நாங்கள் வீடியோ போடும் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கொள்ளும். அப்படி நான் மட்டும் பார்த்துடாதீர்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினருக்கும் அமுச்சு விட உங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் நண்பர்களே, அப்புறம் சகோதரர்களே. அப்புறம் உங்கள் அனைவருக்கும் இந்த டெர்மினல் 13க்கு உங்கள் நண்பருடன் வர வைக்கிறேன். அதாவது இந்த கேம் கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா, வேறு நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வருவானுங்க. அவனுங்க நான் கெட்டவாங்களா நல்லவாங்களா சோதிக்கிறது தான் நம்ம வேலை. அதனாலவே நம்ம இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் ஒர்க்கு தான் நீ பண்ண போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏனென்றால் ஜந்துக்கள், அப்புறம் மனிதர்கள், கிரிமினல் எல்லாருமே வருவானுங்க. அதனாலவே வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம வல்லன்னு பேசாமல் இந்த கேமுக்குள்ளே சட்டு புட்டுன்னு போயலாமா நண்பர்களே? ஏனென்றால் இன்னும் நிறைய சம்பவங்கள்லாம் காத்து கொண்டு இருக்குது. வாங்க நண்பர்களே, வாங்கோ. ஓகே நண்பர்களே, ஒரு வழியும் ஆரம்பிச்சாச்சு. இந்த கேம் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாகவும் ரொம்ப சத்தமாகவும் இருக்குமா, அதனால ஜாக்கிரதையாக இருக்கு. ஓகே, 21 வேலை தொடங்கட்டும். ஆஹா, எவ்வளோ அற்புதமாக பிரமாதம் படுத்தி விட்றானுங்க. இது இந்த கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கு நண்பர்களே. அந்த பக்கம் போக முடியுமா? போக முடியலையா? சரி, எதுவும் நட்டுங்க. இன்டர்வியூ ஆஃபீஸா? இல்லை, எனக்கு தெரியாது இப்போ போகிறதுக்கு. சரி, நான் போயிடறேன். டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருக்குது பார்த்தீங்களா? அழகாக கதவு திறக்குது பார்த்தீங்களா? வாழ்த்துக்கள். போர் வழக்குமா? தரே வழக்குலையா? எனக்கு நீ ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஓஜி இன்சூரன்ஸ் என்ன சொல்கிறான்னா, உன் மூளையை வந்து நல்லா பதம் பார்த்து வச்சுக்கோ, அப்போ தான் என்னென்ன பண்ண முடியுமோ உன்னால் பெட்டராக பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் பெட்டராக பார்த்துப்போம், நீங்கள் வாயை பொத்துங்க. இது என்னது? டெர்மினல் 13 பாஸ்போர்ட் கண்ட்ரோல். இங்கே தான் எல்லோரும் வருவானுங்களா? ஓகே, நோட் பண்ணிப்போம். இது என்னது? பச்சை கலராக இருக்குது, பச்சையாக இருக்குது. என்னது இது? மாட்டுச்சாணி? பக்கி நான் எவன்டா அது வந்து வேலையிலே போட்டு விட்டான்? எவன்டா அது? என்னது இது? இவனை விட்டு வெளியே போகாதீங்க. மெஸ் யார்? அந்த மெஸ் பார்க்க பே மாதிரி இருக்கான். ஏன் இவனை பிடிச்சி கபாப் பண்ணிடுவான்? நீ பாடா, நான் போயிடுவேன்டா. அதுக்கு நான் இந்த பக்கம் போயிடுவேன். சரி, இது ஒன்று வந்து விட்டேன் நண்பர்களே. முதல் வேலையை ஆரம்பிச்சாச்சு. முதல்ல க்ளீன் பண்ணுவான். இல்லை எவனாவது வந்தால் எவன்டா இங்கே துப்பி வச்சுக்கான் பச்சையான் அப்படின்னு கேட்க போகிறான். அசிங்கமாக கேட்டு போகிறான். இதோ வந்துட்டா இருப்போம். அதுக்குள்ளே சீரம் பேருக்கணும். ஓகே, டக்குன்னு பேரு. அவ்வளோதான் சார். கொஞ்ச நேரம் இருங்க சார். உங்கள் பேர் லோகன் ரீடா? சார், நீங்கள் அப்படியே இருங்க. என்னப்பா எப்படி போயிட்டுருக்கீங்கன்னு பயமாக இருக்குதா? என்னடா அதெல்லாம் பொசுக்குன்னு சொல்லிங்க பயங்கரமாக இருக்குது. டேய், நான் இப்போ தானே வந்து அதுக்குள்ள எப்படா பயங்கரமாக இருக்குன்னு சொல்லலாம். இருங்க, இந்த இடம் சுற்றி பார்க்கவே இல்லை. நோட்டீஸ் எம்ப்ளாய் சோனி. நானும் ஒரு எம்ப்ளாயி தான்டா. ஓகே, இந்த மாப் இங்கே தூக்கி வச்சிருவோம். ஓகே, இது என்ன இடம்? ஃபுல்லாக டெஸ்க்காக இருக்குது. கம்ப்யூட்டரு. கம்ப்யூட்டர். வீட்டுக்கு போனால் நல்லா வியாபாரம் ஆகும். ஃபோனு ஏதோ எமர்ஜென்சி இங்கேருந்து கால் பண்ணிக்கலாம் நண்பர்களே. ஓகே, இது என்னது? ரீஃபில் ஹண்டிங் ரீஃபில். ஓஹோ, ரொம்ப பயங்கரமான இருக்குமே. ஜெனரேஷன் இங்கே இருக்குது, ஜெனரேட்டர். ஓகே, இது என்னது? பனானா தோல். பனானா தோல் இங்கே வச்சுருக்காங்க. எதுக்கு? சரி, ஏதோ ஒன்று வச்சுப்போம். இங்கே இது எக்ஸிட் இருக்குது. வாங்க நண்பர்களே, போங்க. எக்ஸிட். நான் போகும் இல்லையா? சரி, ஏதோ ஒன்று. என்னது இது? வெல்கம் டு அவர் கண்ட்ரி. இங்கே தான் வர வைப்பாங்களா நம்ம நாட்டுக்கு? இங்கே தான் எல்லாம் போவானுங்க பொழுது. சரி. இது என்னது? பாத்ரூம் தொடங்க. பாத்ரூம் தொடங்க முடியலையா? சரி, ஏதோ ஒன்று எடுங்க. அப்போனா இந்த 2 கதவு தான் நம்மளுக்கு வேலை இருக்குது. அதனால ஏதோ ஒரு விஷயம் போட்டு வச்சுருக்காங்க. சரி, போட்டுங்க. சார், நீங்கள் தான் சார் முதல்ல கஸ்டமர். சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? நீங்களாம் நல்லா. இது என்னது? கண்ணா? போட்டது எல்லாம் போல இது. வா சூப்பர் சார். நீங்கள் என்ன பண்ணலாம்? இவர் வந்து பார்த்தீங்கன்னா லோகன் ரேடா? ஓகே, உங்கள் இதுக்கு இப்போ நீங்கள் காலேஜ் அட்லிங்க ஜாபு. ஓகே, ஜாபில் தப்பிச்சிட்டீங்க சார். அதாவது ஒரிஜினல் நீங்கள் எந்த நாட்டிலேருந்து வந்து கேட்போமா? ஆரிஜின் கலிஃபோர்னியாலேருந்து வந்துருக்காங்க. நான் ரொம்பலாம் இங்கே இருக்க மாட்டேன், உடனே கிளம்புறேன். ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்ஸ் சார். ரீசன் எதுக்காக? இவர் வந்து ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்காக இவர் டவுனில் கூப்பிட்டுருக்காங்க. அதனால சீஃப் கெஸ்ட்டாக இவர் போகிறாராம். ஓகே சார் போங்க. ஆனால் காலேஜுக்கு கெஸ்ட்டாக கொண்டுருவாங்க பொழுது. ஓகே, 4 நாள் தங்க போகிறோன்னா அதுக்கப்புறம் நான் கரெக்டாக கிளம்பிடுவானா? அதான் இதெல்லாம். ஓகே சார், நீங்கள் பேசின பேச்சுக்கே உங்களை அனுப்பிச்சி விடலாம். ஓகே சார், நீங்கள் கிளம்பலாம் சார். ரொம்ப நன்றி, நான் திரும்பி வருவேன். இல்லை சார், வந்துடாதீங்க, இந்த முகத்தை வச்சு வந்துடாதீங்க, எனக்கே பயங்கரமாக இருக்குது. சரி, போயிருங்க.
அண்ணா என்னை பார்த்து பயந்தா இருக்குன்னு சொல்கிற பற்றி அங்கே இருக்க. ஓகே, அவர் எப்படி போகிறாரு பார்ப்போம். சார் ரொம்ப அப்படி துடி குச்சி போகாதீங்க, தலை வலிக்கிற போது பார்த்து போயிட்டு வாங்க. அதான் போர்டு போட்டிருக்கல, கண்ணு தெரியல கபோதி. சரி, இது என்னது? பிளண்டர் பஸ், இது புல்லட்டு, மியூசிக் பாக்ஸு, லேண்ட்மைன் வாங்கி வச்சுப்பா. எதுக்கு பேய் வந்துச்சுன்னா போட்டு டம்மால் வெடிக்க விட்டுருக்கு. ஓகே, அடுத்த கஸ்டமர். டேய் அவன்டா இந்த பார்த்து சிரியுது, எந்த பக்கிடா இது? சார் இப்போ யாராவது சிரிச்சுட்டு உங்கள் காயில் விழுந்துச்சு. சரி, ஏதோ ஒன்று இவர் பாட்டுக்கு அவர் வந்துட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு. சரி, நம்மளும் வேலையை பார்ப்போம். எந்த பக்கின்னு தெரியல. ஓகே, ஜாபு கேட்போம். அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்காரு, குழந்தைங்களுக்கு பாடமாக யூஸுக்கேன். அதான் இப்போ ரிட்டையர் ஆகிட்டாரு. பக்கி பாவம் பையில. ஓகே, ரீசன் கேட்பான். நீ என்ன இதுக்காக வந்திருக்கேன்? நான் இங்கே ஜம்முன்னு ரிலாக்ஸ் பண்ணி வந்திருக்கேன் 2 நாளா. அதனாலவே நாங்கள் வெதர் கிளைமேட்லாம் என்ஜாய் பண்ண வந்திருந்தேன். ஓகே சார், நீங்கள் எந்த நாட்டிலேருந்து வந்திருக்கீங்க? அப்பமா இவர் வந்து யுனைடெட் கிங்டம்லேருந்து வந்திருக்காராமா. ஒரு கொஞ்ச நாள் தான் இங்கே இருந்துட்டு போவானா. ஓகே சார். ஓகே, எதுக்காகவே எதனால் எத்தனை நாள் தங்க போகிறீங்க? 2 வாரம் தங்க போகிறீங்களா? ஓகே சார். நீங்கள் கன்ஃபார்ம். ஓகே, ரீசன் மறுபடியும் எது கேட்போம்? புக் ஃபார் 2. ஓகே, 2 பேருக்கு புக் பண்ணியிருக்காங்களா? சரி. ஓகே, என்னடா இது இப்போ பிஜிஎம் மாறிடுச்சு? என்னடா இது? என்ன எவனை வச்சு என்ன விளையாண்டுருக்காண்டா என்னை வச்சு? இது மறுபடியும் கிளிக் பண்ண மாதிரி இருக்குடே. அவனால் மறந்துச்சுடா என்னடா சொன்னது. சரி, இவனை அமுச்சு விடலாமா? அமுச்சு விடலாம், நல்லதுன்னு நினைக்கிறேன். என் ஒன்றும் நடுவில் வந்துட்டான் சார். நீங்கள் கிளம்பலாம் சார். அப்படின்னு நான் ஒன்று சொல்லிடுறேன். பின்னாடி எவனை சீச்சுலாம் அவனை பாருங்கள் சார். அவனை எவனோ நான் செருப்புகள் தேடினோம். இன்னும் சீச்சுட்டு இருந்தான்டா அவன். சார் நீங்கள் கிளம்பலாம் சார். பாய் சார். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. இல்லாட்டியும் நீங்கள் பின்னாடி சீச்சா மட்டும் சொல்லுங்கள், அவனை அடிச்சிடலாம் சார். பார்த்து பொறுமையாக போங்க சார். தர ரொம்ப வழுக்கும் சார். சொல்கிறது கேளுங்க சார். இப்படி துள்ளி குச்சி போகாதீங்க சார். ஒரு இவன் தான் திருடனா இருப்பணும். போயிட்டு எவனோ சொல்கிறது மதிக்கிறான் பாரு. நல்லா மதிச்சுட்டான்டா டே. ரெல்லடு இணையாச்சு. ரீஸ்டார்ட்டா பவரா? சுத்தம். இதை பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து பயங்கரமாக டேய் ஏன்டா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. அள்ளு விட்ருதா. ஒரு இவன் தான் சிச்சானா? சிச்சி, இது ஜம்ஸ்கர். இது காசு கொடுத்து வாங்குறது. இது இவன் வச்சு என்ன பண்ண முடியும்? ஓகே, ஜெனரேட்டர் இங்கே இருக்கும், ஜெனரேட்டர். அப்படியே ரீஸ்டார்ட் பண்ணுங்க ஜெனரேட்டர். அவ்வளோதான். இல்லைங்க நல்லா இல்லைங்க. அவ்வளோதான், இழுத்தாச்சு நண்பர்களே. ஒருவேளை கரண்ட் வந்துச்சு. இப்போ நம்ம எடுக்கிற ஷாட்டு எப்படி இருக்கும் பார்த்தா சும்மா நட்டிக்கிட்டு போவோம். அப்படி இருக்குண்டா. அப்படியே அண்ணே எப்போ நான் வந்தீங்க? டிக்கெட் போட்டு எப்போ நான் வந்தீங்கன்னு சொல்லவே இல்லை. அண்ணா எப்போ நான் வந்தீங்க? என்ன பார்க்கலான்னு வந்து சொல்லவே இல்லை. எப்போ வந்தீங்க அதுக்குள்ளே? சார் நான் வரவேன்னு வெயிட் பண்ணிருக்கீங்களா? இரு அவன் எப்படி இருக்கான்னு பார்ப்போம். தம்பி சார், அது என்ன சார் அப்படியே மேலே தூக்கிட்டு இருக்குது? பார்த்து உட்கார சீட்டு ரொம்ப பட்டாக்ஸ் ரொம்ப பெருசாக போகுது. யாரா நீனே? யாரா இப்படி இருக்கான்? அண்ணே கிட்ட போனால் போட தள்ளிடுவோம். கிட்ட போய் பேசுவோம். அண்ணே என்னக்காக தான் வெயிட் பண்ணுறீங்களா? யாரா இவன் எப்படி இருக்கான்? என் மனுஷனும் இல்லை, மிருகம் மாதிரி ஜந்து மாதிரிலாம் இருக்கான். யாரா நீனு அப்படி தூக்கி வச்சுட்டு இருக்க பின்னாடி? சார் உங்களுக்கு பின்னாடி வலிக்கல சார்? டே என்னடா இது? அவன் வித்தியாசமாலாம் வரானுங்களே. யாரா இவனுங்க? சொன்னா இல்லையா நண்பர்களே? ஒருத்தெல்லாம் டிஃப்ரெண்டாக வருவானுங்களே. என்ன மாட்டிக்கிட்டானுங்களே நண்பர்களே. முதல்ல லேண்ட்மைன் வாங்கி வச்சுப்போம். யார் இவர்? சார் என்ன சார் மீசக்காரர் சார்? இப்படிங்க கிரனேட் விட்டு மேம். என்ன போயிட்டு இருக்கு? இந்த இருவு நல்லா போயிட்டு இருக்குதா? ஆமாம் சார், நல்லா போயிட்டு இருக்குது. நீ கொஞ்ச நேரத்துக்கு வரதுக்கு முன்னாடியே ஒரு பைத்தியக்காரன் ஒருத்தன் பார்த்தேன். இவரு ஜாப் என்ன ஜாப்னு கேட்பான். இவர் டிப்ளமெண்ட்டாக இருக்காரா? ரெண்டு முடிவு எடுக்கிறது வச்சுருக்காரா? சரி, என்ன கருமுன்னு தெரியல. சரி, ரீசன் கேட்டு தொலையும். ரீசன் ஜஸ்ட் ஃபார் அட்டென்ஷன் டிப்ளமேட்டிக் மீட்டிங். அதான் மீட்டிங் தானே, கான்ஃபரன்ஸ் தான். ஓகே, ஆனால் டியூரேஷன் எத்தனை நாளைக்கு? ஒரு வீக்கு, அதான் வாரத்தில் தங்குவேன். ரொம்ப நாளாக தங்க மாட்டேன். அப்போ நான் 1 வாரம் தான் கன்ஃபார்ம் ஆச்சு. நீங்கள் எந்த நாடுன்னு கேட்டு பார்ப்போம். யுனைடெட் கிங்டம், லண்டனு. என்னடா அது 2த்தையும் சொல்லி வச்சுருக்க? 2 நாடுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிங்களா? ஓகே நீங்கள் சார் உங்களை அனுப்பிச்சி விட்றதா எனக்கு. சரி, ஏதோ ஒன்று விடுங்க நண்பர்களே. இவனை அனுப்பிச்சி விட்டலாம் தான் நினைக்கிறேன். சரி, ரீசன் மறுபடியும் கிளிக் பண்ணி பார்க்கலாமா? டேய் எந்த பக்கி பரதேசிராது சிரிச்சிட்டு இது? சார் நான் சத்தியமாக ஒன்று சொல்லிடுறேன் சார். நீங்கள் பின்னாடி போனவொடனே எந்த நாயாவது சிரிச்சன்னு எனக்கு மறக்காமல் சொல்லிடுங்க சார். ஒரு பைத்தியக்கார சொல்லாமல் போயிட்டேன். டேய் என்ன யாரா இது முள்ளையை வச்சு பதம் பார்க்குறான்னு சொன்னால் பதம் பார்த்துட்டு இருக்கானாடா? டே எம்ப்ளாய்மெண்ட்ஸ் ஆஃப் த மந்த் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சு வருதான்.
பைக்கு சும்மா டல்க்கு முழுக்க இருக்காரு. அவர் எங்கே போயிட்டாரு? ஆளை காணாம போயிட்டாரு பிள்ளை. சரி என்னங்க சார், மறக்காம பின்னாடி போயிட்டு அவர் எந்த நாய் சிச்சனை மட்டும் பார்த்து போட்டு கொடுத்துருங்க சார். நான் எதுவுமே பண்ண மாட்டேன், உங்களுக்கு சன்மானம் கிடைக்கும், சன்மானம். ஓகேங்களா சார்? போயிட்டு வாங்க சார், பத்திரமா போயிட்டு வாங்க, பத்திரமா. ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா 48 ரூபா வந்துருக்கு. இப்போ நம்ம லேண்ட்மைன் வாங்கிடலாமா நண்பர்கள்? 40 ரூபா தான் இருக்குது. சரி வாங்கிடலாம். ஓகே, செக்இன் ஆர்டரிங் ஷாப்டா டெலிவரி அங்கே தான் வருமா? எங்கே ஆர்டரிங் ஷாப்ட்? ஓ இதுவா? ஓ எங்கேருந்தா போடுவாங்களா? சீக்கிரம் போடுங்க பார்ப்போம். தோ எம்மா ஏண்டா பேச்சுக்கு போடுங்க சொன்ன, என் மண்டை மேலே போட வெடிச்சா யார் பொறுப்புடா? இல்லைண்டா. மேடம் வராங்க மேடம். பார்த்து கழுத்து திருக்கிக்க போகுது, தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப குழுக்கமாக இருக்கான். ஆமாம், குள்ள பிஸ்டான் மாதிரி இந்த பேச்சு பாரு. இதோ மூட்டை வந்து வேலையை மட்டும் பாரு. பார்க்குறதுக்கு கழுத்து மேலே தூக்கி வச்சுக்கோங்க பாருங்க. தினமும் மாலிக்ஸ் குடிக்கணுமா? அப்போ தான் வளர்ச்சி ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஓ சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கீங்க மேடம்? அதான் சிங்கம் குட்டி மாதிரி இருக்க குட்டி. ஓகே, இப்போ என்ன வேலைன்னு கேட்போம். ஓ நீ கவர்மெண்ட் ஆடிட்டர் வேலையில் செஞ்சிருக்கியா? எந்த இழிச்சவன் கொடுத்தான்னு தெரியல, அவனை பார்த்தே ஆகணும் இப்போ இந்த சைஸுக்கு. ஓகே, நீ அவனை ஒரு நண்பர் வந்து சோதிக்கலான்னு வந்திருக்கேன். ஒன்றுன்னா இல்லையா? நல்லா கிழக்கே கேட்குறியே. ஓகே, டியூரேஷன் கேட்போமா? ஓகே, கப்பல் அப்படியா? உன்னை பார்த்தா கவர்மெண்ட் வேலையை செய்கிற மாதிரி தெரியலையே. சரி எந்த நாடுன்னு பார்ப்போமா? ஐ எம் ஃப்ரம் ஜப்பான். கொத்தா மாட்டிட்டியா? எனக்கு படிக்க தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தியா? சிங்கப்பூர் எழுதிது, ஜப்பான் சொல்லிட்டு இருக்க. அம்மா நீ பார்க்க கொஞ்சம் குட்டியாக இருக்குது, பாவம் பண்ண விடலான்னு பார்த்தா என்ன ஏமாத்திரியா? சிரிரா மத்திய அவனை ஹீன்னு படி சிங்கக்குட்டி படி வந்து வேகத்துக்கு போயிரு. சி ஐயா பச்சோந்தியா போட்டு வச்சுட்டானே. ஐயா அந்த கஸ்டமர் பார்த்தா என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே, யார் வருவான்னு தெரியல, அடுத்து யார் பார்ப்பேன்னு தெரியல. சார் நடந்து வரும்போது கீழே மட்டும் ஏதோ போட்டிருக்குது பார்த்துடாதீங்க, அது வந்து சும்மா எவனை கைக்கு நான் க்ளீன் பண்ணிடுவேன் சார். நீங்கள் எதோ ஓ மத்தியானம்னா ரொம்ப அமைதியாக இருக்கும் பொழுது. ஆமாம் சார், உங்கள் வந்து மூட்டை வேலையாக பாருங்க. வேணா பக்கத்தில் இந்த கமெண்ட் கொடுக்குறீங்களா? கொஞ்சம் துணைக்காத ஆள் இருக்கட்டும், வந்து மூட்டை வேலையை மட்டும் பாரு. சாரி சார். சரிப்பா. ஓகே, ஜாப் என்ன ஜாப்னு கேட்டு பார்ப்போம். வேறு எதுவும் இல்லைன்னா நண்பர்களே, நம்ம பெரிய ஆள் லெவல். டேய் இப்போ எவன்டா டுமில் டம்மான்னு கீழே வந்து சத்தம் கேட்டுது? எவன்டா அது? டேய் எவன்டா அது? ஐயோ ரொம்ப பயமுறுத்துறானுங்களே, எங்கேருந்து அடிப்பானுங்க தெரியல இவனுங்க. கேமுக்கு இப்போ தான் புதுசு அண்ணே, நான் போட்டுறதுங்கண்ணே. நான் கேமுக்கு இப்போ தானே புதுசு. முதல்ல லேண்ட்மைனை வெளியே வச்சுப்பான். இங்கே இப்போ சேஃபே இல்லை நண்பர்களே. முன்னாடி போய் சிரிக்கும், பின்னாடி எவனோ குசுன்னு என்னமோ சிரிக்கிறான், பிஜிஎம்லாம் போடுறான், டமால் டிமின்னு என்னமோ பொருள் தட்டு விடுறது. எவன் எங்கேருந்து வரவங்க கூட தெரியல நண்பர்களே. லேண்ட்மைன் இங்கே நடுவில் வச்சுருவாங்க, அவ்வளோதான். கதவுல வந்தால் டுமில்னு சத்தம் கேட்கான்னு தப்பிச்சிடலாம். அப்பா இப்போ எனக்கு சேஃபுங்க, 100% சேஃப். அப்போ இப்போ நம்ம ஆபத்து இல்லைடா சார். இப்போ எனக்கு ஆபத்து இல்லை சார். இப்போ நீங்கள் பேசலாம் சார், இப்போ மனசு விட்டு பேசலாம் சார். அதாவது என்னை இங்கே வேலைக்காக ஒருத்தனை கூப்பிட்டுருக்காங்க பார்த்துறதுக்காக. பார்க்குறதுக்குன்னா ஓகே சார். எந்த நாடுலேருந்து வந்திருக்கீங்க கேட்போமா? யுனைடெட் ஸ்டேட்லேருந்து வந்திருக்கீங்க, ஒரு சின்ன நகரம் தான். ஓகே சார், எனக்கு தெரியும் சார், நீங்கள் சொல்ல தேவையில்ல சார். எத்தனை நாள் தங்க போகிறீங்க? எனக்கு என்ன செட் பண்ணல, எனக்கு தெரிஞ்சு நிறைய நாள் கூட ஆகலாம். ஓ அப்படியா சார்? சரி நீங்கள் கிளம்பலாம் சார். சார் பத்திரமா போயிட்டாங்க சார், உங்கள் வேலைக்கு நான் வாழ்த்துக்கள். 15,000 தரீங்க, சரிங்க சார். போயிட்டு வாங்க. இன்னும் ஒரு 25 லட்சம் தந்தால் நல்லாயிருக்கும். போயிட்டு வரேன் சார். சார் எவ்வளோ ஜாலியாக போயிட்டுருக்க பற்றியா சார்? இவ்வளோ நேரம் தான் கஷ்டப்படுவீங்க, வேலையில் வந்து நீங்கள் ரொம்ப அவஸ்தப்படுவீங்க. இப்போ எவ்வளோ என்ன சந்தோஷமாக இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ என்னென்ன நம்ம நண்பர்களை நம்ம சம்பாதிக்கணும் நண்பர்களே. டக்கு புக்குன்னு அடுத்த ஆள் வாங்கடா. அதுக்குள்ள என்ன கது தட்டுறான்? அப்பா வீட்டில் ஆள் இல்லைப்பா, வேறு ஆள் பாருங்க. சரியா? சரி அடுத்த. டேய் லேண்ட்மைன் வச்சிருக்க அப்படி எப்படா கதவு தட்டினா? டேய் இது பார்க்குறேன், எவன்டா அது? டேய் படா அது எவன் சார்? கொஞ்ச நேரம் அங்கேயே பேச்சு கொடுத்துட்டுங்க. எவனும் கதவு. டேய் எவன்டா அது? இழிச்சவன் நினைக்கிறேன். இப்போ தானே 100% சேஃப்னு சொல்கிறதுக்குள்ளே எவன்டா கதவு தட்டு வருது? டேய் இங்கே ஒழிஞ்சிட்டு இருக்கியா? இங்கே இல்லை, இதோ இங்கேயாவது ஒழிஞ்சிட்டு இருக்கியா? மோவனை என்ன பார்த்து என்னடா அப்படி மோவனை கண்ணில் மட்டும் பார்த்தா தக்காளி புளியிறோம்னு புளிஞ்சிடும் பார்த்துக்கோ. உன்னை ஒரு நாள் இருக்குது இன்னும் நைன் தெரியல, சிரிக்கிறான், கதவு தட்டுறான், ஹீன்னு பண்ணுறான், ஒன்றும் புள்ள இல்லை வேற பேய் வேற நினைந்தேன். சரி வாடா. டேய் என்னடா அது? என்ன மூஞ்சிடா அது? வியாபாரமே ஆகாதுடா. போட்டோவில் கூட சிரிச்சுட்டு இருக்கான் பாரு. என்னடா பம்பிட்டு இருக்கியானே? டேய் என்னை பார்த்து உனக்கு எப்படா தெரியுது? மோவன் இன்னைக்கு டென்ஷன் ஆகுது. ஏய் அவன் மட்டும் அந்த சிரிச்சவனு நீனா இருந்தால் உன் பல்லில் ஓட்டப்படுற பார்த்துக்கோ. உண்மையை சொல்லு, நீ தானே சிரிச்ச? நீ இப்போ நீ தானே கதவு தட்டி இந்த பக்கம் வந்த? டேய் உண்மையை சொல்லு.
இன்னும் போட்டு தள்ள மாட்டேன். இதை நம்ம கேள்வி கேட்போம். இவர் சயின்டிஸ்ட் தான் தப்பிச்சிட்டாரு, இல்லாட்டி காசு போட்டால் காசு குறைஞ்சிரு போகுது. ரெண்டாவது வந்து இவர் கான்சன்ட்ரிப்பா, இவர் எப்பவுமே மற்றவங்க கிட்ட பழகுவாங்க, அடுத்த டேட்டாலாம் எடுத்துப்பாரான். ஓகே என்ன எங்கேருந்து வரீங்க கேட்பான். நான் யுனைடெட் ஸ்டேட்லேருந்து வந்திருக்கேன், அங்கேருந்து தான் பெரிய லேபில் ஒர்க் பண்ணுறான். சரி தப்பிச்சிட்டாடா, எத்தனை நாள் தங்க போகிறேன்னு கேட்பான். என்ன வந்து தெரில, ஒரு 3 வாரம் தங்க சொல்லியிருக்காங்க. அப்படியா, மோனை தப்பிச்சிட்டாடே. மோனை நீ மட்டும் சிரிச்சா இரு, உனக்கெல்லாம் மாப்பு வைத்தியம் தானே சரியாக்கான். டே இனிமேல் என்னை பார்த்து மூஞ்சில் நக்கலை சிரிப்பியா இல்லையா? டேய் என்னடா பம்பரை நினச்சிட்டியா? டே மவனை இரு, மாப்பு வைத்தியம் தானே உனக்குண்ணா, பல்லுலே தேய்க்கிற நல்லா குத்துட்டோன்னா மவன் இருந்தாலும் சிரிப்பேன். இதோ இதை தரையில் கூட முக்கியம் இந்த எடுத்து வாயில் சொருவுறா நிலை இருப்பாரு. டேய் இதை போட்டு என்ன நல்லா பல்லு தேய்க்கிறேன்னா குத்துதா? இனிமேல் சிரிப்பியா சனியனே? மோனை மூஞ்சில் இந்த மாதிரி நக்கலை சிரிச்சு அடுத்த தடவை உனக்கு பிரஷத்தை கொக்கு பண்ணிடுவேன்டா. மோவனை எரிச்சலா இது இவனை பார்த்து நெக்ஸ்ட் இவன் சிரிப்புக்கே நான் துப்பாக்கிட்ட பல்லில் போட்டுருணும்னு இருந்தேன். சரி தப்பிச்சிட்டான் புள்ள, இருடா ரொம்ப நன்றி, கவனமாக அவங்க பார்த்துக்கணுமா. முதல்ல உன் பல்ல பார்த்துக்கூடா, பல்ல பைத்தியக்காரனா. டேய் இருடா, மாப்பு வைத்தியம் போட்டு அமுச்சுட்றான் நான் நீ சனியனே. டேய் என்ன ஓடிடு, மோவனை என்னை பார்த்து சிரிச்ச வாயில குத்தி ரொம்ப கடப்பாரு எடுத்து சனியை பிடிச்ச நான் முதல்ல இதை க்ளீன் பண்ணி தொலைண்டா, இல்லாட்டி எவனா வலி குளிர்ந்து பல்லில் ஓட்டையை போட்டுற போகிறான். சரி இந்த மாப்பை எடுத்து உள்ளே போட்டுலாம், அடுத்த ஆள் வரப்போகிறான்னு நினைக்கிறேன். வந்துட்டான், இருங்க உள்ளே எடுத்தவை, இல்லாட்டி போட்டு தள்ளிட போகிறேன். ஓகே லேண்ட்மைன் வாங்கி வச்சுப்போம். அடுத்து பின்னாடி அங்கே தான் போய் சார் இப்போ தான் ஒன்று அனுப்பிச்சுட்டேன். எப்படா வந்தா? டேய் என்னடா ஜெராக்ஸ் காப்பி மாதிரி 2வது ஆள் வந்திருக்கீங்க? என்னடா இது சத்தம் வைக்க நமக்குது? டம்மல் ஏதோ சத்தம் கிடைச்சோ இதுவா? சரி டேய் என்னடா இது வேலை தெரியலையா? என்ன சார், என்ன சார் கம்ப்யூட்டர் உடஞ்சிச்சா என்ன சார்? இது என்ன சார் புது மொழியாக இருக்குது, இந்த மொழியெலாம் கற்றுக்கவே இல்லையே. எல்லா லாங்குவேஜும் நான் கற்றுக்கிட்டேன். தமிழ் தெரியும், மலையாளம் தெரியும், தெலுங்கு தெரியும், இப்போ கூட நான் ரஷ்யன் மொழி கூட இப்போ தான் கற்றுக்கினேன். இது என்ன சார் புது மொழியாக இருக்குது, இந்த லாங்குவேஜ் நான் கற்றுக்கவே இல்லையே சார். இது உங்களுக்கு புரியுமே இல்லையே சார்? வாட் இஸ் யுவர் நேம்? திஸ் த நேம், இல்லாட்டி உனக்கு அப்பா வீட்டில் ஆள் இல்லைப்பா, எத்தனை சொல்கிறது போயோ. அதாவது உனக்கு தெரியல, எனக்கு பேர்லாம் எதுவும் தெரியாது, வேணா உனக்கு ஒன்று லாங்குவேஜ் புரியுற மாதிரி சொல்ல. திஸ் யூ மாப்பு வைத்து உனக்கு போட்டா சரியாக வரும்ண்ணே. மாப்பு இஷ்ட வேலை கிக் பண்ணிடுவேன் என்ன. அவனை வருவியா? என்ன லாங்குவேஜில் வந்திருக்க? நான் மயில கக் பண்ணுறேன்னா வச்சுக்க, பல்லு தேய்க்கிறேன்னா மவனை வருவேன் சார். கிக்கி பல்லுலே நீட்டாதீங்க சார், இல்லாட்டி பல்லு மேலே போடுவான். போயிரு இனிமேல் வீட்டு பக்கம் வந்து செருப்பு கழிச்சிருப்பா, வந்த வழியில் போயிரு. மறைஞ்சிச்சா ஏதோ ஒன்று விடு. எங்கேருந்துடா வரீங்க இந்த மாதிரி ஆளுங்களை டிஃப்ரெண்ட்டாக வரானுங்களே? சை இந்த மாதிரி புரிஞ்சிக்க முடியல. சரி இந்த லேண்ட்மைனுக்கு எடுத்துகிட்டு நம்ம அங்கே வச்சுருவேன் தான். வாங்க போகலாம், கதவு திறந்து வச்சுப்போம். அடுத்த ஆள் வந்துட்டானா எவன் செப்பா? அது என்னது என்ன மத்தியானம் பயமாக இருக்கா? என்னடா எல்லாரும் பார்த்தோன்னே பயந்தவங்க என்ன பம்பிட்டு இருக்கான்னு நினச்சிருக்கியாடா? ஆமாண்டா சரி வச்சிடலாமா? பொச்சக் வச்சிரு, ஊற்றிக்கிச்சு போங்கடா. டேய் என்னடா இது எல்லாடே என்னடா சொதப்புது? டேய் இது வேஸ்ட்டுடா, 400 ரூபா 40 ரூபா வேஸ்ட்டுடா. டேய் கொக்கா முக்கா சனி, உன் மூஞ்சில் எதுக்கிட்ட முடிச்சான்னு தெரியல, அந்த இழுச்சை வாங்கிய மாதிரி. ஐயோ டேய் அந்த நாய் மூஞ்சில் இங்கே பாரு, இது கரெக்டாக வச்சதோ அங்கே பாரு 40 ரூபா கரைஞ்சிச்சு. அந்த நாய் மூஞ்சில் இழுச்சாய் மூஞ்சில் முட்டையிலேருந்து மூஞ்சியே சரியில்லை, மூடும் சரியில்லை, வைக்கிற கையும் சரியில்லை. சார் என்ன சார் நீங்கள் எங்கேருந்து வரீங்க? ஃபஸ்ட்டு இட்லி கடையிலேருந்து வரீங்களா? சரி நீங்கள் எதுக்காக வந்தீங்க? உங்கள் வேலை என்னது, சமைக்கிற வேலை தானா? ஆனால் இப்போ சாப்பாடு இல்லையா? சரி அதெல்லாம் இப்போ கேட்கலாம், உங்கள் மூட்டை உங்கள் சொல்கிறது மட்டும் சொல்லுங்கள். இவர் வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் காம்படிஷன்லேருந்து இங்கே கூப்பிட்ருக்காங்க. சரிங்க சார் நம்பிட்டேன். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் இட்லி கடையிலேருந்து வரேன், இங்கே சமைச்சிட்டு நான் வீட்டுக்கு போயிடுறேன். இல்லை நான் கேட்கலாம் பாரு இதெல்லாம் எங்கே வரேன்னு தான் கேட்டேன். சரி இங்கே எத்தனை நாள் தங்க போகிறேன்? எனக்கு தெரிஞ்சு 1 வாரம் கூட தங்கலாம், இல்லாட்டி போயிடுவேண்ணா. சரிடா இட்லி கடையிலேருந்து வரேன், எனக்கு புதுசாக ஒரு தோசை சுட்டு கொடுப்பா, பசி எடுக்குது. சரி போயிட்டு வா. இவன் முழிக்கிறது சரியே இல்லையே. நல்ல இரவாக இருக்கட்டும், எனக்கு நல்ல இரவாக இருக்கட்டும். முதல்ல உனக்கு இரவாக இருக்கான பார்த்துட்டு பார்ப்போம், இல்லாட்டி பேய் அங்கே கபாப் பண்ணிட்டு போயிடுது. இவன் நடக்கிற நடையே சரியில்லையே. இவன் பேச இட்லி கடையிலேருந்து வந்தானா நிஜமாலே? சரியே இல்லை நண்பர்களே, இவன் ஏதோ திருட்டு முழிக்கிற மாதிரி இருக்குது. சரி நண்பர்களே, அதான் வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். என்னடா கதவு பூட்டிடுச்சே, லைட்டு மறுபடியும் லெட்டின் த்ரோத்து நவ் இட்டு ஹெட்டிங் அவனா எவனையும் இப்போ வந்துக்கிட்டு இருக்கேன்னா தயாராக இருந்துக்குவா. என்னடா பண்ண சொல்கிறீங்கடா?
ஐயோ என்ன பொசுக்கு நான் ரெடியாக இருந்துக்குன்னு சொல்கிறான். என்னடா ஆச்சு? ஐயோ கண்ணு ரீலோட் பண்ணி வச்சுக்கிறா. எவனோ வந்து போட்டு தருது. எங்கேருந்து வரேன் இல்லையா? கதவு திறந்து வச்சுக்கேன். அப்படியே வந்தான்னு பின்னாடி போயிடலாம். இல்லை ஒரு பின்னாடி இருந்து வரான். பின்னாடி தான் வரான்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக இந்த மாதிரி வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஜம்ப் பண்ணிட்டு இரு பார்க்கலாம். இங்கே முன்னாடி வரமாட்டான். தெரிஞ்சு பின்னாடி தான் வரான்னு நினைக்கிறேன். அதான் பின்னாடி வச்சிருக்கான் லைன்மேனே. சேஃபாக இருப்பான். முன்னாடி வந்தால் போட்டு தள்ளிட்டு பின்னாடி வழியா டொமால் தான் எவன் வரான். அங்கே எதோ சத்தங்க டேய். எவனோ அங்கே வரான் நண்பர் இல்லையே. எவன் இது? இருட்டில் ஒன்று மண்ணு தெரியலையே. எவன்டா அது? யாரா வரான்? மனிதனா இல்லாட்டி மிருகமா? அவன் வந்துக்கிட்டு இருக்கான். சீக்கிரமாக அவன் ஒரு அடியை போட்டு விரட்டு அடிக்க சொல்கிறான். எவன் இவனோட இது என்ன சந்துடா அது? ஓடி வர போடு போடு. ஐயோ ஒட்டா. ஐயோ என்ன உடம்பு கேவலமா இருக்கு. ஓடி அப்பா அம்மா மண்டை அடி வந்து அவா டிசூன். அடிச்ச அடியில் மண்டை டங்குன்னு அடிச்சுச்சே. போயிட்டான்டா டேய். என்னடா இது? வரமாட்டான்னு சொன்னா வந்துட்டு நிற்கிறான். நீ நக்கலை சிரிக்கிறியான்னு? அவ்வளோதாண்டா முடிஞ்சிச்சுடா டேய். அடா பாவி இட்லி கடை. என்னடா இம்போஸ்டரா? அதான் நான் பார்த்தேன். என்னடா மொழியே சரியில்லைன்னு. அந்த மேடம் குட்டி மேடம் வந்து கழுத்து திரிகள் வந்து இம்போஸ்டரு. இரவு 2 வேலையை தொடங்கட்டும். அவ்வளோதான். இப்போ வேலையை ஆஃபீஸுக்கு போகணுன்னு சொல்கிறானுங்க. போகிறேன்டா. நல்லா போகிறேன். எங்கேயோ நடக்குது. நல்லா இருக்குது. சரி சரி. நண்பர்களே இன்றைக்கி என்னென்ன சம்பவங்கள் காத்து கொண்டு இருக்குதுன்னு தெரியலையே. அதெல்லாம் வந்துட்டேன். லேண்ட்மைன் வாங்கி வைக்கணுமே. லேண்ட்மைன் இல்லையே நண்பர்களே. அதோ என்னத்துக்கு வச்சானே தெரியல. அது வேஸ்ட்டாக கிடைக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணா? சீக்கிரம் வந்து சட்டு புட்டுன்னு வாங்கடா. என்ன தர வளர்க்குற மாதிரி தெரியுது. போலீஸ் ஆஃபீஸர். என்ன சார்? எப்படி இருக்க? என்ன கொஞ்சம் அமைதியாக இருக்குது போலுக்கு இந்த இரவு? ஆமாம் சார், ரொம்ப பயமாக தான் இருக்கேன் சார். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஓகே சொல்கிறேன். காட்டிட்டு போங்க சார். போலீஸ் ஆஃபீஸரு, யூனிட் எஸ்டேட்டு, 3 வீக்ஸு. எங்கே நீங்கள் லா இன்ஃபர்மேஷனா? லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு தெரியல. எவ்வளோ போலீஸோ? சரி எதோ ஒன்றுட்டுங்க. இங்கே என்ன எவனோ பிடிக்கிறதுக்காக லோக்கல் இன்ஃபார்மெண்ட் எவனோ கொடுத்துச்சுக்காங்க. எவனோ பிடிக்கணுன்னே. சரி அரெஸ்ட் பண்ணணுமா? யாருன்னு தெரியல. சரி எங்கேருந்து வரணும்? நான் அமெரிக்கன்லேருந்து வரேன். ஓகே யூனிட் ஸ்டேட்டும் ஓகே கரெக்டு தான். நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் தங்கலான்னு இருக்கேன். சரி உன்னை பார்த்தா நல்ல மாதிரி தான் தெரியுது. போலீஸ் வேறு இருக்க. சரி எதுக்கு ஒரு கேட்போமா? லா என்ஃபோர்ஸ்மெண்ட் இது மட்டும் தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. இது ஜாப்பு தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. என்ன பண்ணலாம் நண்பர்களை? என்னென்ன அமுச்சு விட்டுலாமா? அமிச்சா காசு கிடைக்கும். ஆனால் டேய் என்னடா இது? எவன்டா சிரிக்குது? எந்த நாய்டா நீ? நான் சிரிக்கிறா பக்கி? எவன்டா இது பேசிகிட்டு இருக்கும்போது எந்த நாய்டா இது? அவனுக்கும் ஐயோ எரிச்சலாக வருது. டேய் காது பொத்தும் இல்லடா. ஐயோ சார் நீங்கள் போயிருங்க சார். பின்னாடி எவனும் சிரிச்சா சொல்லிடுங்க சார். தலை வலிக்குது சார். எவனும் எனக்கு சூனியை வச்சுட்டான் போல. இது முடியல சார். சார் போயிட்டாங்க சார். என்ன ஓடுறாரு சார்? என்னாச்சும் ஓடுறீங்க? நீ என்ன இப்போ பக்கில் போனா? ஐயோ இது ஒன்றும் புள்ளிய. லேண்ட்மைன் லேண்ட்மைன் வந்துருச்சு. லேண்ட்மைன் ஆர்டர் பண்ணி போடு. டே மண்டை மேலே போட்டுறாதீங்கன்னா எட்டி பார்க்குறேன்டா. உன்னை போட்டிருந்தா டொமால் தான் பேர். ஓகே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் லேண்ட்மைனு. வந்துருச்சு நண்பர்களே. நல்லா வந்துட்ட. அடுத்த ஆள் இல்லை சோக்கர். இங்கே என்னடா பண்ணிருக்க? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? என்ன ஈவினிங் ரொம்ப மத்தியானம் ரொம்ப பயமாக இருக்குல்ல? உன்னை பார்த்தாண்டே எனக்கு பயமாக இருக்குது. என்னையே சொல்லிட்டு இருக்க பற்றியா? இதோ என்ன கேட்கலாம்? என்ன வேலைன்னு கேட்டலாமா? ஓகே இங்கே நான் பர்ஃபார்ம் பண்ண வந்திருக்கேன். என்னை தெரிஞ்சு நான் எங்கே வேணா நான் சுற்றுவேண்ணா. எங்கே பாத்ரூமுக்கு சுற்றுவியா? சி என்னை இங்கே ஏதோ ஃபெஸ்டிவல் நடக்கிறதுனால என்னை கூப்பிட்ருக்காங்களாம். ஓகே எதுக்காக ரீசன் கேட்டுமா? அதான் ஃபெஸ்டிவலுக்காக தான் வந்திருக்கான் போல. இது சரிதோன்னே. எங்கேருந்து வரீங்கப்பா? நவேத்யா. நீவாதாலேருந்து வந்திருக்கியா? எத்தனை நாள் தங்க போகிறேன்? 5 நாள் தங்க போகிறேண்ணா. ஓகே ஸ்கெடியூல் போட்டிருக்கானுங்களாம். சரி என்னப்பா இவனை நம்பலாமா வேணாமா? ஆனால் எனக்கு பயமாக இருக்குது சார். எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள் அப்புறமா வரீங்களா? எனக்கு இப்போ மூடு சரியில்லை. நீங்கள் நீ வாதான்னு கேட்டீங்க. போயிட்டு வாங்க சார். தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது உங்களை பார்த்தோன்னே. அதான் பிடிக்கல. சரியா பேர் ஏதோ பச்சை போட்டு போய்க்கல. சரி ஏதோ ஒன்றுட்டுங்க. அடுத்த ஆள் வரான். சரி வாங்க சார் வாங்க. எப்படி சார் போயிட்டு இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இதோ இந்த சோக்கர் மூஞ்சிலாம் பார்க்காதீங்க. ரொம்ப இழிச்சவாயம் பயங்கரமாக இருக்குது. ஓகே இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஈத்தின் கோல். ஆமாம் மத்தியானம் எதுவும் காஃபி ஸ்மெல் அடிக்குதாம இங்கே? அப்படியா?
இல்லையே அடியிலே எனக்கு தெரிஞ்சு உனக்கு மூக்கடிப்புன்னு நினைக்கிறேன். விக்ஸ் மாத்திரை சாப்பிட்டு சரியா போ. சரி நீ யாரு? ஓ ஐயோ மேனேஜரா? சாரி மேனேஜரு, தமாசில் ஏதோ உன்னை கலாய்ச்சிட்டேன் போல இது. சரி எதுனாலன்னு பார்ப்போம். வேலை விட்டு வேலை விட்டு தூக்கிட்டாங்களோ இல்லையா, அதனால இங்கே வேலை கேட்கறதுக்காக வந்திருக்கான் போல. சாரி பாவையோ பாவன். ஓ ஜெர்மனிலேருந்து வந்திருக்கீங்களா? அதான் உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டானுங்க. நீ வேலை செய்யாமல் தூங்கியிருப்ப பொழுது. சரி 3 நாளைக்கு வந்திருப்பான் பொழுது. சரி போடா சரி நல்லா இருன்னு சொல்கிறான் பொழுது. முதல்ல நீ நல்லா இருடா. உன்னை வேலை விட்டுலாம் தூக்கிக்கிறாங்களா? அந்த அளவுக்கு நீ அப்படி இருக்க என்ன செஞ்சேன்னு தெரியல. உன் கதையை என்னை கேட்டு எனக்கே சிரிப்பு வந்துருச்சுடா. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த பேய் இங்கே வந்துருச்சா கரெக்டாக. இப்போ நான் நடுவில் வைக்கணும், நான் வைக்க முடியல நண்பர்களே. சரி என்னை தெரிஞ்சு இங்கே நடுவில் என்னடா இது டொமேட்டோ இன்வெஸ்டிகேஷன் பாத்ரூம் இப்போ என்னடா கலவரம் ஏதோ இப்போ பாத்ரூமில் என்னடா பண்ணீங்க? டே மேனேஜரு, போறன்னு பேரில் பாத்ரூம் போயிட்டு எங்கேயோ போயிட்டியா? இல்லை பாத்ரூமில் மாட்டிக்கிட்டியா? கதவு தத்துறேன் டுமில் டொமான்னு சத்தங்க இது. டேய் இரு, முதல்ல செட் பண்ணிட்டு போயிடலாமா? இரு நம்ம கரெக்டாக கீழே வச்சிடலாம். மேலேருந்து வச்சா தப்பாயிரும். கரெக்டாக நடுவில் வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ ஓகேன்னு நினைக்கிறேன்னா பார்ப்போம். பே இப்படி வந்து டுமில் அவ்வளோதான். சக்ஸஸ்ஃபுல்லி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ சேஃப்டா நண்பர்களே, இப்போ சேஃபு. ஓகே எவனோ பாத்ரூமில் என்னவோ பண்ணியிருக்கானா இப்போ பார்க்க சொல்கிறாங்க. டே மேனேஜரு, என்னடா பண்ணி தொலைச்சா? பாத்ரூமில் ஏதோ சம்பவம் பண்ணிட்டு போயிட்டானாடா பரதேசி. என்னடா பண்ணி தொலைச்சா பாத்ரூமில்? அப்படி கேர்ள்ஸ் பாத்ரூம் மாதிரி இதில் என்ன கதவு தானா தொருகுது? அப்பா உள்ள யாருப்பா அது? ஐயோ எம்மா ஏண்டா எல்லாரும் எங்கேருந்துடா வரீங்க நீங்களா? அடா பாவி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது. அப்போ கதவை தட்டிட்டு உள்ளே போய் உட்காருது நீ தான்டா அது. இப்போ கூட சிரிச்சாலும் சிரிப்பான். என்னடா நிஜமாலே சிரிக்கிறவன்? ஐயோ இதனாலதான் இல்லைன்னு மத்தியானம் எதுக்குடா பயப்படுறீங்க? நக்கெல்லாம் ஒருத்தவரை சிரிச்சுட்டு போனானே மாட்டிக்கிட்டானே. ஐயோ இந்த அடுத்த நீனுமாடா என்ன பார்த்து சிரிக்கிற? வெளியே நல்லா இருக்குது, ஆனா உள்ள போனவரை ரொம்ப கதகதப்பா இருக்குல்ல? ஆமா ஏன் வந்து பக்கத்துல உட்காந்து பாரு, எப்படி கதகதப்பா உனக்கு இருக்கும் பாரு. பயத்துல அள்ளு விடுறதா பரதேசி. நக்கெல்லாம் சிரிச்சிட்டு இருக்கான் அப்பாருது. யோ நான் அசிங்கமா திட்டிடுவேன். சரி வேலை என்னன்னு சொல்லி தொலை. இப்ப நான் பேங்கர் வேலையா இருக்கியா? சரி என்னடா ஹிஸ்ட்ரி வாத்தியாரா இருந்திருக்கேன்னு சொன்னா பேங்கர் வேலை செய்யறேன்னு சொல்றேன். என்னடா என்ன பார்த்து கேன பையன் நினைக்கிறியாடா? இதை மறுபடியும் ஜாப் கொடுத்துறானே. சரி பேங்கர்னா தான் ரீசன் போட்டுப்போமா? ரீசனு இதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இதுக்கு முன்னாடி வாத்தியாரா இருந்தேன். அதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி. ஆனா இப்ப இல்ல, இப்ப பேங்க் வேலையா. எங்க இருந்திருக்கேன்? அயர்லாண்டுலேருந்து இப்போ தான் நான் வந்தானா? ஓஹோ ஓகே. சரி எத்தனை நாள் தங்க போகிறேன்னு கேட்பான். நான் ஒரு 3 நாள் தங்க போகிறேண்ணா அட்மோஸ்டா. ஏன்டா 6 மாதம் கேட்டு 3 நாள் சொல்கிறியே? நான் பார்த்து கேன பையன் மாதிரி தெரிஞ்சாடா. என்னடா நினச்சிட்டு இருக்க? அவன் மேலே என்னடா அது? எவனும் யா போட்ட சத்தம் கேக்குது? டேய் உண்மையை சொல்லு, உனக்கு அது கேட்டுச்சா இல்லை நீ என்ன பண்ணியா? மௌனா அதை பார்த்து நக்கலை வர சிரிச்சிட்டு இருக்கியா? டேய் மௌன இருடா. அவனுக்கு என்னடா இருட்டான மாதிரி? டேய் என்னடா பண்ணி விட்டேன் ஃபோனு கேட்டாய் உனக்கு என்னடா பண்ற? மௌனம் மாப்பு வைத்திருந்தானு உனக்கு பர நக்கலை சிரிச்சிட்டு இருக்கேன். என்னடா பம்பிட்டு இருக்கியாடா? ஆமாண்டா நான் நல்லா பம்புறேன்டா. உனக்கு வாயில ப்ரெஷ் போட்டு விட்றேன் பாரு. என்னடா நினச்சிருக்கீங்க எல்லாரும்? என்ன பார்த்து என்ன கேன பையன் நினச்சிருக்கீங்களா? ஒருத்த ஞாபகம் விட்றான். டேய் இருடா உனக்கு இதுக்கே போடா. மௌன வீட்டை பார்க்க வந்துடாது. சி பச்சோந்தி போட்டு போயிருக்கான் பாரு பரதேசி நாயே. அப்புறமா சுத்தம் பண்ணுவான். எரிச்சல், அந்த பேய் எரிச்சல் இவன் மூஞ்சல் காட்டிட்டான் நண்பர்களே. இப்போதான் மனசுக்கு திருப்தியா இருக்குது. ஏம்மா அது கோச்சிக்காதம்மா, அது எவனை பச்சோந்தி. என்னம்மா உனக்கு கழுத்து திருக்கி கிடையாதா? என்ன இங்கே ரொம்ப அமைதியாக இருக்கு இரவு நேரத்தில்? ரொம்ப பயமா இருக்கா? ஆமாய்யா எனக்கு ரொம்ப பயமா தான் இருக்கு. விட்டு உன்னையே போடுறதில்ல தான் யோசிக்கிறேன். பாவம் பொண்ணு விட்டு வைக்கிறேன். ஐயோ சாரிம்மா, நீ படிக்கிற புள்ளையா? புள்ள நினச்சிட்டு உன்னை அடியாமட்டேன். படிக்கிற புள்ளன்னு சொல்லிட்டு ஸ்டடி இன்ஜினியரிங். என்னடா அது ஃபேஷன் டிசைன் படிப்பாளின்னு காட்டுது. ஏம்மா நீ நிஜமாக படிச்சியா இல்லை படிப்பு மாதிரி நடிச்சியா? இப்போ தான் நான் டிகிரி முடித்து கொஞ்சம் வாரம் நான் படிச்சிருந்தேன். சரி எங்கேருந்து வந்திருக்க? நான் வந்து ஸ்பெயின்லேருந்து வந்திருக்கியா? சரி கரெக்டாக தான் சொல்கிறேன். உன்னை அனுப்பிச்சி விட்டலாமா? படிக்கிற பிள்ளை வேறு சொல்கிறான் இந்த அம்மா. ஆனால் நான் நம்ப மாட்டேன். நீ கிளம்பிடு. நீ ஃபஸ்ட்டு சொன்னதுக்கே நான் உன்னை அடிச்சிருக்கணும். யோசிச்சுட்டான் பற்றி, அதுதான் என்னோட தப்பு. விட்டு வெளியே போங்கடா. இனிமேல் யார் பக்கமே வந்துடாது. வைக்க நண்பர்களே. ஒரு சரி இப்போதான் நான் அனுப்பிச்சி விட்டேன். சீ இல்லையா வேற ஆளா? சரி என்னப்பா எப்படி போட்டுருக்க? நல்லா ஒர்க் ஆனால் லேட்டாக தானே? ஆமாம் லேட்டாக தான்மா போகுது. என்ன பண்ணுறது?
இந்த மாதிரி சுட்டு சுட்டு போர் அடிக்குதும்மா. எவனா பிடிச்சி அடிச்சுன்னு உடைக்கலான்னு தான் தோணுது. உன்னை கூட அடிக்கலான்னு தோணுது. பாவம் போன விடுறேன் பைக்கு. இன்னும் இவனும் படிப்பாளியா? என்னடா அது? எடா மண்டை கோளாறு ஆகுது. அம்மா நீ நிஜமேல படிச்சியா இல்லையா? ம் எல்லாரும் படிப்பாளியா சொல்லிட்டு எல்லாரும் வந்துடுறாங்களே. சரி எங்கேருந்து வர? ஜப்பானீஸா? சரி சரி, ஜப்பான்னு போட்டு ஜப்பனீஸ்ன்னு போட்டிருக்கீங்களா? அதனால தான். ஓ வெக்கேஷனுக்காகவே நான் இங்கே வந்திருக்கேன், நிம்மதியான வாழ்க்கையை தேடி. நீ தேடி வந்தது நல்லதாக போச்சுமா. இங்கே வந்து என் நாட்டுக்கு வந்து நல்ல பெருமை சேருமா. நல்ல நீங்கள் படிச்சுக்கு எங்கள் நாட்டுக்கு நீ நம்ம பெருமையை சேர்க்கணும். சரியா? போயிட்டு வாமா. கொஞ்சம் தள்ளி போ, நான் இங்கே பெருக்கிக்கிறேன். இதெல்லாம் சொல்லக்கூடாது என்ன, என் மேலே பாஸுக்கிட்ட சொல்லக்கூடாது. அவன் துப்பி வச்சுருக்கானே சொல்லக்கூடாது என்ன. ஒருத்தனை செஞ்சு விட்டுட்டு இருக்கேன், அதனால இந்த பச்சோந்தியெல்லாம் இருக்குது. முதல்ல இந்த பச்சோந்தியெல்லாம் க்ளீன் பண்ண நண்பர்களே. எவனோ வாரத்துக்குள்ளே முடிச்சிடலான்னு சொன்னேன், என்னையவனும் முடிச்சிடான் போல இது. ஐயோ அலாரம் அடிக்குது. ஐயோ போய் வச்சு நினைக்கிறேன். பாவி. Emergency lockdown. Evacuate personnel immediately. ஏது உடனடியாக வெளியிருக்கும் நபர்கள் வெளியே போவோம், உள்ளே இருக்க நபர்கள் உள்ளே இருக்கணுமா? என்ன ஒன்றும் புள்ளிய? ஐயோ பின்னாடி வேற பேய் வேற உட்காந்துட்டு இருக்க. இந்த நேரம் பார்த்து ஊன்னு கத்து விடுறானே. இதுக்கு மேல நாங்க மொவன சனியை பிடிச்சோன்னே அழுச்சுனா. அடா பக்கி பரதேசிங்களா, வெளியே இருக்க யாரும் உள்ளே இருக்கக்கூடாது, உள்ளே இருக்க யாரும் வெளியே போகக்கூடாது நான் சொல்லிட்டு இருக்கானுங்க. பின்னாடி வேறு சத்தங்க இது. நான் வேறு பயந்துட்டேன். ஐயோ கொஞ்சம் விட்டுருந்தா செத்துருப்போமேனு. பரதேசி பார்த்தா தப்பா நாளாராம மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. என்ன பார்த்தா நிஜமாலே கேனே ஆக்கிட்டீங்களாடா சார்? நீங்கள் உள்ள முன்னாடி போங்க சார். ஈச்சி ஐயோ முதலாளி, உன்னைய என்ன அலாரம் செட் பண்ணி வச்சிருக்க? மொக்கையான அலாரம் போட்டு வச்சிருக்க. மோனை சிசிடிவி கேமரா பார்த்துருந்தேன். உன்னை பார்த்து அசிங்கமாக திட்டிருப்பேன்டா. கொஞ்சம் விட்டுருந்தா பயமுறுத்தி விட்டான் நண்பர்களே. நானும் நிம்மதியாக பெருக்க விட மாட்டேங்கிறானுங்களா இவனுங்களா? எங்கடா இருக்கீங்க மனுஷங்களா? நீங்கள் நல்லா இருக்க மாட்டாடா. ஓகே ரிட்டர்ன் வச்சாச்சு. ஓகே இம்மீடியட்லி நீங்கள் இங்கே இருக்கணும்னு சொன்னா. சரி இருந்தால் பார்த்து தப்பாக நான் போட்டு மாற்றி விட்டான்டா சனின்னு. சரி இவரை டிரைவர் லைவிங்கா? ஓட்டியே வாழ்க்கையை ஓட்டுறாரு போலுக்கு, அதான் டிரைவ் ஃபார் லிவிங் அப்படின்னு போட்டுருக்காரு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கா? இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கா? என்னடா அது ஓட்டியே வாழ்க்கையை ஓட்டுவோன்னு சொன்னேன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை கொத்தனாருன்னு சொல்கிறேன். கொத்தனாருக்கு இங்கே என்ன வேலை? யுனைடெட் ஸ்டேட்லேருந்து வந்திருக்கா. இது ஒன்றும் தப்பு இல்லையே. தப்பு தான்டா. வேலையை ஓட்ட சொன்னால் கொத்தனார் வேலையாண்டா அவனை ஓட்ட சொன்னா. போயிடுறா சனினே. ஒரு தொப்பிய மாட்டேந்தான் பெரிய இவர். முடிஞ்சிச்சா? அதானே இம்போஸ்டர் தான்டா. ஐயோ சோக்கரு ஹியூமன் மனிதன் போல இது. சாரிடா எனக்கு பயத்தில் ஒன்று போட்டான்டா. நீனு வித்தியாசமாக இருந்தேன். பாவண்டா குழந்தைங்களுக்காகவே வந்தானே. 23 வேலை தொடக்கம் ஆரம்பி விட்டது. என்ன தொடக்கமோ? முதல்ல பச்சோந்தியை க்ளீன் பண்ணி தொடப்போண்டா. இந்த கதவு திறக்கிறதுக்கு மட்டும் லட்சணமே இல்லை. இருடா ஏதாவது ஒரு பாட்டாவது போடலாம்டா. பயங்கரமாக சத்தம் போட்டுச்சுக்கோங்க. நண்பர்களே எனக்கு தெரிஞ்ச 60 ரூபா வாங்கி நம்ம ஒரு பாட்டாவது வைக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி லேண்ட்மைன் கூட வாங்கணும் நண்பர்களே. சரி கதவு திறந்து வை. தொடடா. ஓகே மாப்பை எடு. டக்குன்னு தொடயணும். நீ நான் வேலை நிறையா பண்ணணும். எதுக்கு அந்த லேண்ட்மைன் வச்சேன்னே தெரியாமல் முழிக்கிறேன் நான். எங்கேயோ இருக்கேன். சரி நண்பர்களே இது துடைப்பான். பொச்சக் இங்கேயும் ஒன்று. லொச்சக் கச்சக் கச்சக் கிச்சிக் கச்சக் புச்சக் போடா. ஓகே இங்கே கிச்சிக் போயிடுச்சு. இங்கே பொச்சக்க கச்சக்கு அதான் போயிடுச்சு நண்பர்களே. இப்போ வேலையை ஆரம்பிச்சிடலாமாப்பா? வேலையை ஆரம்பிச்சாச்சு. ரிட்டன் டு மாப். ஐயோ கதவு வேறு திறந்து போட்டு வந்தானே. அங்கே பேய் கூட உள்ளே உட்காந்துருக்கோம். இரு முதல்ல கதவு புட்டு வந்துடுறேன். இல்லாட்டி பேய் உட்காந்து எனக்கு டிமிக்கி கொடுத்துரும். புட்டி வச்சு இங்கேயே க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் த டோர். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைன்மேன் தான் அடுத்து வாங்க போகிற நண்பர்களே. ஓகே இவன் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது. தொப்பி இல்லாமல் இருக்கும்போது வேறு மாதிரி இருந்தானே தொப்பி இருக்கும்போது. சரி அது ஒன்று. சரி நீ இப்போ நீ எங்கேருந்து வரேன்னு கேட்கலாமா? யுனைடெட் ஸ்டேட்லேருந்துரியா? சரி நீ எங்கேருந்து வரேன்னு கேட்போம். நான் வந்து யூஎஸ். ஓகே கரெக்டாக சொல்லிட்டான். அடுத்து நீ எதுனா தங்க போகிறேன் எனக்கு தெரியல. பட் ஆனால் வீக் ஆகுமா? ஓகே வாரம் ஆகும். ஓகே கரெக்டாக சொல்லிட்டான். வேலை என்ன வேலை? நான் வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர். சரி எதுனால இங்கே வந்திருக்கேன் கேட்போம். நான் பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக வந்திருக்கேன். சரி போயிட்டு மூட்டு கிளம்பி போயிட்டு. இந்த மாதிரி ஆளுங்க தான் நான் டக்குன்னு வந்து மூட்டு கிளம்புன்னு சொன்னால் உடனே கிளம்பிட்டா. ஓகே நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட்மைன் வாங்கணும். டக்குன்னு லேண்ட்மைன் வாங்க. பார்சல் போடுறா.
அழுத்தியும் தொலை மாட்டேன் அழுத்தியாச்சு அண்ணா அழுத்த மாட்டேன்னு பார்க்குறேன். ஓகே சீக்கிரமாக அவன் பாட்டுக்கு பார்சல் போட்டிருப்பான். அண்டா பார்சல் போட்டாது கொடுக்கல மாட்டா எதுக்கு நான் மேலேருந்து கீழே போடுற வெடிச்சிருந்தா யார் பொறுப்பு? பிஸ்டல் கன் வேணாம். போட்டான் பாரு எப்படி தூக்கி வீசுறான் பாரு பயிர் தேசி ஒழுங்கா தூக்கி போடுறா. சி ஒழுங்கா பேக் பண்ணி போடுறேன்னு சொல்லாரேன்டா. சி சீக்கிரம் நடந்து தொலையண்டா. லீம் ப்ரோக்ஸா இங்கே ரொம்ப அமைதியாக இருக்குல்ல, ரொம்ப பயமாகவும் இருக்குது. ஆமாண்டா உன் சைஸுக்கு ரொம்ப பயமா. என்னடா அது கை சுழிச்சு என்னடா ஃபோன் அது வட்டம் சுழிச்சு வச்சுக்குது. சரி எங்கே டேய் மூட்டு கம்னுடுறா. இவன் வேற ஆன்னு கத்திட்டு இருக்கான் சனின்னு. ஒரு இவனு தான் கத்துறானோ? இவனு கூட கத்தலான்னு கத்த வாய்ப்பு இருக்குது. சரி இவர் எங்கேருந்து வரவனு கேட்போமா? எங்கேருந்து வரீங்க? அப்புறம் ஆஸ்திரேலியா. அது பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அங்கே மழை பெய்யுமா. ஏண்டா இதெல்லாம் கேட்டானா இப்போ உங்ககிட்ட? ஆஸ்திரேலியா எதுவும் சொல்லிட்டால மூட்டை கிழமை சொல்லிட்டு வேலையை போறேன். ஓகே நான் இங்கே வந்து 4 மந்த்து தான் நான் இங்கே இருக்க போறியா? சரி 4 மாதம் தான் இருக்க போகிறேன். அடுத்து நான் இங்கே படிக்கிறதுக்காக வந்திருக்கேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கிங்களோ? நானும் அதே குரூப் தான் எடுத்து வந்தேன். ஓகே இங்கே வந்து ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமா? மாற்றலான்னு திட்டத்துக்காக இங்கே வந்திருக்காங்களா? படிப்பு விஷயம் தானே. சரி நீ சீக்கிரமா உன்னை அடுத்த தடவை சந்திக்கிறேன். வேணாண்டா சந்திக்காத, இந்த மூஞ்சி வச்சு சந்திக்காத, கிளம்பிடு. இதே தான் ஒருத்தர் சொல்லிட்டு போனான், அவன் இன்னும் வரல, ஆளை காணோம். நீ எதுக்கு சொல்லிட்டு போகிற? நீனே போயிரு, சொல்லாமலே போயிருக்கலாம். வந்துருச்சாலான்மேனு எடுத்து இப்போ இங்கே வந்து இப்படி கதவை திறந்து இது கரெக்டாக பாத்ரூமில் வச்சிடலாமா? வேணாம் பாத்ரூமில் வேணாம், இங்கே வச்சிடலாம். கரெக்டாக அப்போ தான் செட் ஆகும். அழுத்து அவ்வளோ ஃபினிஷ், எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா ஏம்மா நீனாம்மா மறுபடியும் வந்துட்டியாம்மா? இப்போ என்ன சொல்ல போறியோ? இன்றைக்கி நான் வேலை செஞ்சுட்டு ரொம்ப லேட்டாகிட்ட பொழுது. ஆமாம்மா ரொம்ப லேட்டாக தான் வந்துட்டேன். உன்னை வரக்கூடாது எத்தனை தடவை சொல்கிறது, வந்து நிற்கிறியே. சவுத் கொரியா எல்லாம் ஒரே தான். ஓகே நான் சவுத் கொரியாவில் இருந்திருக்கேன். ஓகே எத்தனை நாள் தங்க போகிறேன்னு கேட்போம்மா? எத்தனை நாள் தங்க போகிறேன்? நான் வந்து இன்றைக்கி நான் முடிவு எடுக்க போகிறேன். கடைசியாக நான் 8 மாதம் வரைக்கும் தங்க போகிறேன். ஓகே என்ன வேலை பார்ப்போமா? ஹோட்டல் ரிசப்ஷனாக வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாலாம். என்ன வேலை புதுசாக மாற்றிட்ட பொழுது? வெளி உலகத்துக்கு தான் நம்மளுக்கு தெரியலையே. நான் ஒரு லோக்கல் ஹோட்டலில் தான் ஒர்க் பண்ணுறியா? சாதாரணமாக ஹோட்டல் தானா? ஓகே போயிட்டு வாம்மா, பத்திரமா போயிட்டு வா. இது மறுபடியும் சந்திக்கிறியா? ஏம்மா வந்துடாதம்மா, 3வது தடவை சந்திக்கிறானாம்மா. சி என்னைக்கு இப்போ தான் கடைசி நாள் முடிய வரப்போது நான் நினச்சிட்டு இருந்தேன். வந்து மேக் யூ ஷோ தே ஆர் ஹியூமன். அவனை மனிதனா இல்லையான்னு பாரு, இல்லாட்டி அவன் இல்லை நான் மிருகனை அனுப்பிச்சுட்டேன் என்னடா பண்ணுவீங்க? இப்படியே ஏண்டா சம்மந்தமே இல்லாததுக்கெல்லாம் ஒட்டி வச்சுருக்கீங்க, வேறு விஷயத்துக்கு ஒட்டினா பிரமாதமாக இருக்கணும். என்னடா அது இப்போ தான் சொல்லி என்ன இது பிரிண்ட் அடிக்கிற சாத்திங்க? இது ஜன்னல் வழியாக பார்க்கலாமா? தம்பி நின்றுச்சு. என்ன பிஜிஎம்லாம் போடுறீங்க? எவனை பிரிண்ட் அடிச்சிட்டு இருக்கான்டா, எவனை பிரிண்ட் எடுத்துட்டு இருக்கான் போல. எவன் இந்த பிரிண்ட் எடுக்கிறது? அங்கே எதிர்த்தாப்புல இருக்க ரூமில் அங்கே ஆமாண்டா ரொம்ப பயமாக இருக்குடா. உன்னை பார்த்தாண்டா பயமாக இருக்கு. இப்போ தான் அவனை மனிதனா இல்லையான்னு பார்த்து அமுச்சு விடுன்னு சொன்னேன். இல்லைடா நான் மிருகம் அமுச்சு விடுன்னு சொன்னேன். வந்து பார்த்தா வேற ஆள் பண்ணி நிற்கிறான். யாரா நீனு? என் ஃபோட்டோ வேறு காட்டுறேன். யார் இவன் முதல்ல பார்ப்போம். அட நம்ம இழிச்சவன் சயின்டிஸ்ட்டு. இவரு என்னாச்சு? என்ன இவரை போட்டு தள்ளிட்டியா? என்னடா அது இவரு நான் சொல்கிறேன்டா, இவரை மாதிரி சிரிச்சா நீ அவரை மாதிரி ஆயிடுவியாடா? ஆகவே மாட்டாடா. அவன் சைஸில் வேணா நீ இருக்கலாம், ஏன்னா அவன் சைஸு உன் சைஸு ஒரே மாதிரி தான். என்னடா சைஸை போட்டு எடை போடுறேன்னு நினைக்கிறியா? அவனுக்கு சிரிப்பு போட்டு தான் எடை போடுறேன். என்னடா இவனை மாதிரி சிரிச்சா நீ ஆயிடுவியாடா? என் தலைவன்டா, போட்டு தள்ளிட்டியாடா? போடா நாயே, எதுக்குடா கூட்டு வந்து இந்த மாதிரி ஆளுங்க எதுக்குடா அமுச்சு விட்றீங்களோ? இவனை மாதிரி வந்தால் கூட பரவாயில்லடா, இழிச்சிக்கிட்டு பல்லிலே உடச்சிருப்பான்டா. சி வேஸ்ட்டை கட்டுவேன். எப்பா தம்பி பார்த்து பொறுமையாக வாங்க, சந்தோஷமாக கீழே விழுந்துடாதீங்க. இவன் வந்துட்டான்டா மறுபடியும் ஹவாய்க்காரன். எப்படி மறுபடியும் வேலை செஞ்சு லேட்டாக இருந்த பொழுது? நடிகை லேட்டாக வந்துருக்க மாட்டேன், பரலோகத்துக்கு போயிருப்பேன் ஓடி வந்ததில்ல. ஏண்டா தர வலிக்கும்னு நான் எழுதி வச்சிருக்கேனே, படிக்கவும் மாட்டிங்களா யாராவது? உனக்கு படிக்க தெரியுமா தெரியாதாடா? சி நான் சர்ஃபில் நான் உலகத்தில் ஓகே சர்ஃப் இன்ட்ரடக்ஷன் ஆகிருக்காரு இவர். சரி அவர் வந்து என்ன சொல்கிறாரு, அது என்னோட ஜாப். என்னடா தட்டா புட்டான்னு எதோ சத்துங்குது? நான் ஏதோ பொருள் ஆர்டர் பண்ணலாடா பைத்தியக்காரங்களா. அப்படி என்னதான் ஆர்டர் பண்ணேன்? ஒன்றுமே ஆர்டர் பண்ணலையா? அப்போ எதுக்குடா தூக்கி போடுறானுங்க? சி ஓகே சொல்ல வந்ததை கண்டினியூ பண்ணலாம். நீ அந்த இடத்துல இருந்தேன், நான் ஹவாயில் இருந்துடுறேன்.
நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. நான் ஏதோ தவறி விட்டானே இல்லைடா, நீ தவறிட்டாடா போடா. நான் சரி ரீசன் எதுக்கு கேட்பான். நான் வெக்கேஷனுக்காக ஒன்றும் வரல, சும்மா ரிலாக்ஸ் பண்ண வந்தேன். வெக்கேஷன்னு சொல்லிட்டு போ போ, நல்ல இருவாகட்டும் உனக்கு. முதல்ல நல்ல இதுவாக தூக்கமாக ஆகட்டும் நான் வேண்டிக்கிறேன்டா. சனின்னு என்ன பாட்டு என்ன நக்கரை சிரிச்சிட்டு போகிறான் பார்த்தியா. ஆஹா மியூசிக் பாக்ஸு இப்போ ஆர்டர் பண்ணுறான்டா. இந்த பேய் மூஞ்சி தான் என்ன இது சிக்கு சிசுக்கு சிசுக்குன்னு சத்தம் இது. இன்வெஸ்டிகேஷன் பாத்ரூமா? இப்போ பாத்ரூமில் என்ன கதையாக இருக்குது? அவாய்க்கார இப்போ பாத்ரூம் நீ என்னடா பண்ணிட்டு போன? இல்லை இந்த தடவை வேற ஒருத்தனைப்பான்னு நினைக்கிறேன், பார்ப்போம் இரு. மியூசிக் பாக்ஸ் ஆர்டர் போட்டு போயிடுவோம். வரத்துக்கு லேட் ஆயிடுவான், வர சீக்கிரம் வாடாடே. இந்த தடவை யாரா உள்ளாக்க இருக்கா? எந்த முட்டாளாவது உள்ளாக்க ஏதாவது பண்ணிருக்கீங்களா? பெருகிட்டு சத்திங்க இது. வேற ஏதோ முட்டாள் தான் பெருகிட்டு இருப்பான் பொழுது. கதவை திறந்து பார்ப்போம். என்னடா நான் பெருகிட்டு இருக்கேன்? இல்லை என்ன புரியல. நான் இந்த இடம் தான் கோளாறா இருக்கா, இல்லாட்டி நான் பார்த்தது தான் கோளாறா இருக்கா, இல்லாட்டி நான் வரும்போதே கோளாறாகி தான் வந்தானா? ஒன்றுமே புரியலையே. ரொம்ப தலை சுத்ததுல தள்ளாடுறோம் பொழுது, ரொம்ப குடிச்சிட்டோம் பொழுது. டேய் எப்படிப்பா இருக்க? என்ன இருவர் ரொம்ப பயங்கரமா இருக்கா? ஆமாம் ஆமாம் ஆமாம், எல்லாம் பயங்கரமாக இருக்குது. இப்போ தான் நான் சொன்னேன், எவனும் இழிச்சவன் எங்கே பெருகிட்டு இருப்பான்னு பார்த்தா அந்த இழிச்சவாயினே நான் தான்டா. ஏன்டா அவனுக்கு வேறு எதுவும் உருவம் கிடைக்கலையாடா? என் உருவத்தில் தான் பெருகிட்டு இருப்பியாடா? அதுவும் வந்து நான் வார்த்தை சொன்னதுக்கப்புறம் ஏன்டா என்னை பார்த்து எல்லோரும் கேனையாக்கிட்டாங்களாடா? நீ பேய் கூட என்னை கேனன்னு நினச்சிச்சுடா. என்னடா அவ்வளோ அசிங்கமாக போயிடுச்சியா? பாட்டு அழகாக ஓடுதே. சார் ஒரு கொஞ்ச நேரம் இருங்க, நான் பாட்டு கேட்டு வந்துடுறேன். என்ன கழுத்து திருக்கி வச்சுட்டு இருக்காரு? நல்லா பாட்டு ஓடுதே, நல்லா இருக்குதே. ஆஹா இசை கச்சேரியின் வாழை சி ஏதோ சொல்லலான்னு வந்தேன். வேலையை செய்யணும்னு சொல்ல வந்தேன். என்னது? நீ ஒரு செக்யூரிட்டியாக இருந்தியா? கன்னடா ஒர்க்கர். ஓகே. மெயின்டெனன்ஸ் மேபி செக்யூரிட்டி. மெயின்டெனன்ஸ் சொல்லிட்டு செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க. இங்கே என்னென்னா கன்ஸ்ட்ரக்ஷன். டே நான் ஒரு சில மாதங்கள் தான் இருக்க போகிறேன், அதுவும் ஸ்கெடியூல் வழியா. டேய் திருட்டு பயலே, மாதம்னு சொல்லிட்டு இங்கே வாரன்னு இருக்குது. ட்ரிப்புக்காக வந்தீங்களா? ஓகே. ஆள் எல்லாமே தப்பாக சொல்கிறேன். நார்த் கனடா இது மட்டும் கரெக்டாக சொல்கிறேன். சரி அனுப்பிச்சி விடும். வேறு வழி இல்லையே, என்ன பண்ணுறது? காசு வேணும் நண்பர்களே. சரிடா, நீ திருடனா இல்லைன்னு நான் கவனிக்கல. நீ போயிரு. இந்த பாட்டில் நான் முங்கி போயிட்டேன். பாட்டை எவ்வளோ அழகாக இருக்குல்ல, சுற்று பார்த்தனும் கூட போக மாட்டேங்குதுல, அந்தளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்குது. ஒருவேளை இவன் திருடனா பண்ணும், தப்பு பண்ணிட்டோமோ நண்பர்களே. என்டர்டெயின்மெண்ட்ஸ் அது இதுன்னு சொன்னால் ஒர்க்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு சம்மந்தமே இல்லை, நான் அனுப்பிச்சி விட்டேன். காசு வேணும் ஆசைப்பட்டு என் நாடு பறி கொடுத்துனா அவ்வளோதான். நாசமாக போவோம். கொஞ்சம் சீக்கிரம் தான் வாங்கேன்டா. அப்படா பக்கி நான் எவ்வளோ பொறுமையாக வந்துடா. சீக்கிரமாக பழகுங்கடா. ஏன்டா எப்படி இருக்கீங்க? அவ்வளோதான். டக்குன்னு வந்தோமா, முச்சமா, சம்பாதிச்சிட்டோமா, வீட்டுக்கு போனோமா, தூங்கணுமா, சாப்பிட்டோமா, அப்படி இருக்கணும். ஓகே, இன்னும் கொஞ்சம் 20 நொடிகள் தான் பாக்கி இருக்குது நண்பர்களே. இப்போதைக்கு வீடியோ யாரை பார்க்கலன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே, அப்படி சப்போர்ட்டுருக்குல்லே. ஓகே, பாட்டை கேட்டுட்டு என் நான் சந்திக்க போகிறேன். கடைசி முதலாளி என்னை பார்த்து நல்லா பெருமைப்பட போகிறாங்க நண்பர்களே. கதவு எதுக்கோ திறந்து வச்சுப்பான், கதவுக்குள்ளே இடுக்கில் போய் மாட்டிக்க போகிறேன். அப்புறம் மாட்டிக்கிட்டானே தெரியாமல் இதுக்குள்ளே. சி ஓகே, பாட்டை கேட்டான் முடியல பொழுது இன்னும் ரிப்பீட்டாக போயிட்டுருக்குது. வந்துடுவான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமாக வாடா. எப்படி இருந்தாலும் முடியதான் போகிற, நீ ஓடி தான் போகிற, அது வாய்ப்பு தெரிஞ்சு போச்சு. வந்துட்டான். அவனை ஒரு அடியை போட்டு விரட்டு, அடியை போட்டுருவோம். சீக்கிரம் வந்து தொலைடா சனின்னு. இதோ வரான். இது என்னம்மா இப்போ வேகமாக வரப்பா, டங் வருவான்ப்பா. இப்போ டுமில் அட்டிசூனாப்பா. அவ்வளோதான், அடியை போட்டு விரட்டாச்சு. எனக்கும் நல்ல அடி விழுந்துது. அம்மா இட்டு போட்டுருந்துது. சீக்கிரம் லைட்டு போடுங்கடா. டேய் கண்ணு தெரியலடா இருட்டில். அவ்வளோதான் போட்டானுங்களா, வேலை முடிஞ்சிச்சு. நான் அப்புறமா பெருக்கிறேன், வேற ஒருத்தன் பறக்குவான். ஓகே, இப்போ நம்ம ரிசல்ட் பார்த்துருவோம். அச்சோ கொத்தனார் வந்து என்னை கொத்திட்டு போயிட்டானே, இம்போஸ்டர் நண்பர்களே. அப்புறம் கடைசியாக வந்து போட்ட தள்ளினவன் மனிதன். ஐயோ தப்பு பண்ணிட்டேன் நண்பர்களே. நேற்று அடுத்த நாளா இன்னும் இருக்க என்ன? முதலாளி ஏதோ வந்து பாஸ் வந்துட்டு. ஓகே
நீ 3 வேலையும் நல்லா சிறப்பாக செஞ்சிட்ட. ஓகே ஐயா. உன்னை பார்த்து நான் வியஞ்சிருச்சு நின்றுட்டேன். ஏன்னா எல்லாத்தோட நீ தான் சிறந்தவனா இருக்கா. மோஸ்ட் எம்ப்ளாயி தான். ஓகே சார் தேங்க்யூ. அண்ணா நான் உங்ககிட்ட நீ சோர்ந்து போயிருப்பேன். நான் நகரத்தை காப்பாற்றுறதுக்காகவே. ஆமாம் சோர்ந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். ஆனால் உங்ககிட்ட அதை என்ன சொல்லுறீங்கன்னா, இப்போ நீ சேஃபாக இருக்கியா நீ நினைக்கிறேன் இல்லையா தெரியல. எஸ் சக்கோஸ் ஏன் ஆனால் அது அப்படி இல்லை. ஏன் பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க ஐயா? என்ன பண்ணிட்டேன்? என்கிட்ட கற்றுக்கணும் நிறையா வேண்டி இருக்குது. என்ன ஏபிசிடியா? என்கிட்ட நான் எல்லா கேள்வியும் கேட்கணும். ஆனால் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். சொல்லுங்கள், அப்போ தான் சொல்ல முடியும். சரியா எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் நீ அது புரிஞ்சுப்பியா இல்லையா கூட தெரியல. என்ன இது புரிஞ்சுக்கிறது சொல்லுங்க. ஆனால் எனக்கு உதவி செய்வியா இல்லை தெரியல நிறைய தடவை. என்னையா என்னையா எந்திக்கிற? என்னையா பீச்சியம் போறீங்க? ஐயா ஐயோ முடிச்சு போட்டாங்க. ஓகே நண்பர்களே, இது வரைக்கும் வீடியோ பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா மனிதன் வந்து 12 தடவை, நம்ம 14க்கு 12, கில்லர் வந்து 7க்கு 5. ஓகே நண்பர்களே, விடைபெறுகிறேன். பை.